சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதோ அந்த செயின் அந்த அதான் இன்னொன்னு கூட எடுங்க பாக்குறேன். அம்மா அத கொஞ்சம் எடுத்து காட்டுங்கம்மா. அதுவா? ஓகே மேடம், எடுங்க. அட என்னப்பா நீ நின்னுகிட்டே இருக்கிற? அது மேல இருக்குல்ல, அதை எடுப்பா. ஏன்பா அந்த டிசைன் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் மேடம். ஐயே ஏப்பா இதெல்லாம் எடுக்கிற? அத வை எங்க? நீங்க தானே மேடம் எடுக்க சொன்னீங்க. ஏன்பா அதையும் எடுத்து வச்சாதானே பக்கத்துல வச்சு பார்க்க முடியும். அட நீ எடுப்பா. அம்மா நீ அதை எடுமா. சரிங்க மேடம். மேடம் நீங்க கேட்ட எல்லா டிசைனும் எடுத்து வச்சாச்சு. எடுக்க போறீங்களா இல்லையா? என்னப்பா நீ அதிக பிரசிங் தனமா பேசிட்டு இருக்க? நான் என்ன எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னது நீ செய். அப்புறம் இந்த தாலியில கோப்பாங்கல்ல உருவெல்லாம், அத கொஞ்சம் எடுத்து காட்டு. அப்பா எவ்வளோ நகை! இவ்வளோ நகை நமக்கு சொந்தமாச்சுன்னா ஒரே நாள்ல நம்ம கோடீஸ்வரி ஆயிடலாமே. எது எப்படியோ தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம செயினை ரெடி பண்ணிட்டோம். அவளும் மாப்பிள்ளை கிட்ட பணம் கேட்க தயங்கிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நகை இருக்கு, இதுல ஒன்னு எடுத்தா தெரியவா போகுது? என்னங்க, செல்விக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. பாரு மனோன்மணி, வேற ஏதாவது வேணும்னா சொல்லி இப்பவே சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைங்க, எல்லாமே எடுத்தாச்சு. சமந்தி சொல்லுங்க சமந்தி. இல்ல, தாலி பெருக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ராஜேஸ்வரி அம்மா கீர்த்திக்கு இன்னும் எதுவும் எடுக்கல. அதான் அவங்க வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு என் மகளுக்கு நான் தான் எடுப்பேன்னு சொல்றவங்க கிட்ட நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அம்மா, அவங்க கிட்ட இப்போ நகை எடுக்கிற அளவுக்கு பணம் எதுவும் இல்ல. இருந்தாலும் நம்ம கிட்ட நகை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரிம்மா, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அண்ணி, தாலி பெருக்குக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. கடைசி நேரத்துல பணம் இல்லைன்னு அவங்க நகை எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால கீர்த்திக்கும் நாமளே நகை எடுத்துடலாம். அவங்க கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா மனோன்மணி, கீர்த்திக்கும் சேர்த்து நம்மளே நகை எடுத்துடலாம். சரிங்க. ஏங்க மேடம், இதே டிசைன்ல இதே மாதிரி இன்னொரு செட் எடுத்து கொடுங்க. சரிங்க மேடம். அண்ணே, என்னண்ணே எதுவும் பதில் சொல்லாம இருக்க? செல்விய மன்னிச்சிட்டே இல்லண்ணே? வேலு, எதுக்கு இப்ப இந்த மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம்? நான் செல்வி கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசி சமாதானப்படுத்தி தான் அனுப்பியிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு தெரியுண்ணே, நீங்க செல்வி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி தான் அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுண்ணே. உன்னை பத்தி தெரியாதா? நீ எப்பவும் நேர்மையத்தான் நடந்துக்குவ. வேலு, இப்போ செல்வி உன் கூட சந்தோஷமா இருக்காளா இல்லையா? என்னடா, செல்விக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுல? இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க தானே? ஆமாண்ணே, ஆமா. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம். சந்தோஷமா இருக்கோம். சரி. உனக்கு தெரியாதுண்ணே, நேத்து உன்னை பார்த்துட்டு வந்ததும் அந்த சாமியே வரம் கொடுத்துருச்சுன்னு சொல்லி செல்வி அவ்வளோ சந்தோஷமா இருந்தானே. பரவாயில்ல, நம்ம சொன்னதை கேட்டு செல்வி வேலு கூட குடும்பம் நடத்த தயாராயிட்டா. இது போதும். வேலுவுக்கு சில விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்பா, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க, நான் இதுல பாத்துக்கிறேன். என்ன மேடம் இவ்வளவு டிசைன் எடுத்து காமிக்க சொன்னீங்க, இப்ப பிடிக்கலங்க? அப்பா, நாளைக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். அவளுக்கும் பிடிக்கணும்ல, அவதானே இதை போட்டுக்க போறவ. நீ இதை எடுத்து வச்சிரு, சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத.
இதுல ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்லப்பா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் என் பொண்ணோடயே வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. அப்பா, நல்ல வேளை தப்பிச்சேன். நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கி பழையபடி நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. டேய், என்னடா பண்ற? உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அதையே மன்னிச்சு மறக்கிறவன் ரொம்ப வசத்தின. அந்த கடவுளுக்கு சமம். நீ வசத்தின்னு நிரூபிச்சுட்டன. என்னோட சாமியே நீ தானே.